இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து மக்களை சந்திக்க விஜய் போறாரு. 7 இடத்துல செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போறதுக்கு புரோட்டோகாலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட் பேக்கு, அதுக்கு 1000 போலீஸ். அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க? என்ன குறைய கேட்க போறீங்க? மக்கள் சொல்ற குறை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு உங்களை சந்திக்க முடியும்? நான் 2 பேருக்கு கேள்வி கேட்கிறேன். ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவர்கள். அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா, இல்ல அன்ப்ரூவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா, இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன், நல்ல நடிகன், அரசியல் வேறு, விஞ்ஞானம் வேறு, சரித்திரம் வேறு, பொருளாதாரம் வேறு, பிலாசபி வேறு, இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப 2வது வர்றங்க. இப்ப 2வது காவல்துறை. காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும். நம்ம காவல்துறை தான் நீங்க கேள்வி கேட்பீங்க, என்ன பண்ணீங்க, செக்யூரிட்டி கொடுக்க மாட்டீங்களா? இதையே நான் விசித்திரமா பாக்குறேன். அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்திருக்கேன். முதல் முறையா புரோட்டோகால், செக்யூரிட்டி, விஐபி, அதுக்கு இங்க அங்க இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும். அதனால காவல்துறையை கெடுபிடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னு. கூட்டமா வந்துட்டா யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு திருப்பதியில ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால இந்த அரசியலை நான் புதுமையா பார்க்கிறேன். நாளைக்கு எப்படி மக்கள் அணுகுவாங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும்? எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே, ஒரு பிரச்சனையை பேசுறோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால தெரியல. தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நான் 2 தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு. ஸ்டார் வேல்யூவோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் நான் பார்க்கிறேன்.